இருக்காரு வாயால ஒரு வீடியோக்கு வந்து திமுக அரசு 2 லட்சம் கொடுக்குது அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வீடியோ போட்டிருப்பாரு, ஒரு 30 லட்ச ரூபா காசு வாங்கியிருப்பாரு. அவங்களுக்கு கொடுக்குற அஜெண்டா வந்திருக்கு. அதை தான் இப்போ தொடர்ச்சியாக அவங்க வந்து பேசக்கூடிய சூழல் இருக்குது. மக்களுக்கான பிரச்சனை எண்ணற்ற இருக்குது. அதை பற்றி பேசாமல் தொடர்ச்சியாக வந்து தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் பேசக்கூடிய நிலை என்ன இருக்குது? இன்னைக்கு வடவர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்ட்டு தொடர்ச்சியாக அண்ணன் வேல்முருகன் குரல் கொடுத்துட்ருக்காரு. அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து கையாளுங்க. அது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான எந்த ஒரு போராட்டத்தையும் விட்டுட்டு தொடர்ச்சியாக மரங்கள், மாடு, தண்ணி சும்மா வந்து பேசிக்கிட்டு ஏதோ ஒரு அந்த மாநாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த வேலை செய்யணும்னு செய்கிறீங்க. 26 தேர்தலில் எப்படி வந்து மற்ற கட்சிகளை வந்து மீம்ஸ் போடலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்கள் இருக்காங்களோ அதேமாரி நீங்கள் பண்ணதையும் பல மின்னுக்கு பின் பேசியதை எல்லோரும் எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் தேர்தலை மக்களுக்காக நேசித்து மக்களுக்கான ஒரு சேவை செய்யுங்க. உண்மையான தமிழ் தேசிய அரசியல் தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து நேசிக்கும் தொண்டர்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கான். அவங்க வந்து இன்றைக்கி விபரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே அண்ணன் வேலுமுருகன்ட்ட வந்து நினச்சிட்டாங்க. சிலர் விபரம் தெரியாமல் நீங்கள் மேடையில் பேசுகிற அந்த ஆவேச பேச்சு கொஞ்சம் அந்த பண்ணுற பில்டப்லாம் நம்பி இருக்குல்ல, தொலையோண்டு அரிசி இருந்தது, ஒரு போட்டு, இதெல்லாம் பேச நிறைய பேசிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி இப்போ இருக்கிற தம்பிங்களை வந்து நீங்கள் மடமாற்றிட்டீங்க. அதெல்லாம் விட்டுட்டு தமிழ் தேசிய அரசியலை நேசித்து உண்மையான அரசியல் களத்தை செயல்படுத்துங்க. போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், அண்ணன் முத்துக்குமாரை பற்றி பேசினேன். இது வரைக்கும் ஒரு ஆள் கூட பேசலை. இப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களோட கட்சியில் இருக்கிற ஆட்கள் மற்றதுக்கு வந்து கமாண்ட் கொடுத்துட்டு முட்டு கொடுக்குற நீங்கள் ஏன் இதை பற்றி பேச மாட்டீங்க? அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு காணொலியில் நான் போடுறேன். தமிழக வெற்றி கழகம் சுற்றுப்பயணம் வந்து செய்யட்டும். மக்களுக்கான அவங்க சேவை வந்து 26 தேர்தலில் செய்யட்டும். கூட்டம் இருந்ததுனால மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிடும்னு சொல்கிறது மிகவும் ஒரு தப்பான செயல். அதுக்கு தான் வந்து அம்மையார் சசிகலா அவங்க வந்து வந்ததை நான் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் கூட்டத்தை வச்சு மட்டும் எந்த ஒரு அரசியலும் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் கொள்கையை சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் தேர்தலுக்கு வந்து என்ன செய்யறது எல்லா கட்சியும் சொல்லுங்கள். நீங்களும் உங்களோட கட்சியை ப்ரொமோட் பண்ணி செய்யுங்க. அவ்வளோதான். அதனால் வந்து நீங்கள் கூட்டத்தினால வந்து வென்றலான்றது கனவு கூட செயல்படக்கூடிய விஷயம். தமிழக வாழ்வுரிமை கட்சி மென்மேலும் பல போராட்டங்கள் எடுத்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு இப்போ ரீசெண்டாக அடுத்த ஒரு போராட்டம் என்னென்னா 16ஆம் தேதி புதுக்கோட்டையில் கச்சத்தீவு போயிட்டு படகு மூலிமா கச்சத்தீவு மீட்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை அண்ணன் முன்னெடுக்கிறாரு. உங்களை மாரி வாய் சொல்லால் ஒரு விஷயத்தை செய்யலை. கச்சத்தீவை நான் மீட்பேன், தனியாக ஒரு ஆர்மி வைப்பேன், அடிப்பெல்லாம் பேசலை. அவரால் முடிஞ்ச ஒரு விஷயத்த அண்ணன் வந்து 16ஆம் தேதி செய்கிறார். அந்த 16ஆம் தேதி செஞ்சதுக்கப்புறம் அதுக்கான காணொலி, அதுக்கான விஷயத்தை நம்ம எடுத்து போடுவோம். தொடர்ச்சியாக மக்களுக்கான சேவை செய்யும் ஒரு கட்சி என்றால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். தமிழ் தேசிய அரசியலில் இன்று வரை மாறாமல் இருக்கும் கட்சி என்றால் அதுவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் தலைமை ஏற்று லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த அரசியல் தேர்தல் 2026 தேர்தலில் உங்களோட விஷயங்கள் எல்லாம் புரிய வந்தவொடனே ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியலுக்கான கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாறும் என்பதை இந்த காணொலி மூலமாக கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.